ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ரூமில் படுத்துட்ருக்கேன். பூஜி, பஞ்சி, பூஷி, ராஷி எப்படி தூங்குறாங்க பாருங்களேன். தலையை தொங்கிட்டுருக்கு. அவ்வளோ சைலண்ட்டாக தூங்குறாங்க பாருங்கள். வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லா தூங்குவாங்கங்க. தெரியுதுங்களா? பூஜி, பஞ்சி நல்லா தூங்குறாங்க டீப்பாக. அதே மாதிரி பூஷி, ராஷியும் மேலே நல்லா தூங்குறாங்க. எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்களேன். பாப்பா தம்பிலாம் இல்லைன்னா டிவி ஃபோனு எந்த சவுண்டும் இருக்காதுங்களா. அதனால் சைலண்ட்டாக தூங்குறாங்க. நான் ரூமில் இருக்கேன், லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. அந்த பிள்ளைங்க அழகாக தூங்குறத பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி தூங்குறாங்க பாருங்கள். விடிய காலையில் என் கூட உட்காந்துட்டு நான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறப்ப உட்காந்துட்டு கத்திகிட்டே இருக்க வேண்டியது. அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்கள், என் கூட உட்காந்துட்டு அவங்களும் கத்துவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க. இந்த பாட்டுலாம் போட்டு விட்டேன்னு வச்சுங்களேன், சாமி பாட்டு, அதுவும் சேர்ந்துட்டு கூடயே கத்திகிட்ருக்குங்க. அதனால் நான் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் இவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அவங்களுடைய டைம், தூங்குகிற ரெஸ்ட் எடுக்கிற டைம். எப்படி தூங்குறாங்க பாருங்கள். தலை தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். பூஜிக்கும் பஞ்சிக்கும். பூஷி ராசியும் அழகாக மேலே டீசெண்டாக தூங்குறாங்க. இவங்க 2 பேரும் தலையே தொங்குது, அந்த அளவுக்கு டீப்பாக தூங்குறாங்க. பாவம், தூங்கட்டும்.